சார், அடுத்ததா 11வது ராசியான கும்ப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? கும்ப ராசிக்கு தற்போது 7.5 சனியில் ஜென்மசனி நடக்குதுமா. 7.5 சனி நடந்தாலே எதிலும் கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ராகு 2ல் கேது 8ல் சஞ்சரிக்கிறதுனால பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்கிறது நல்லது. தற்போது 3ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வரும் மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கடந்த வருடத்தை ஒப்பிடுகின்ற பொழுது வருகின்ற நாட்கள் சற்று முன்னேற்றமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது, மிகவும் நிதானத்தோடு செயல்படுவது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உறவினர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாட்டு ஸ்தலங்கள் என்னதுலாம் சார்? கும்பராசிக்காரங்க மெயினாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேற்கொள்கிறது உத்தமம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று எல் தீபம் ஏற்றுவது. 7.5 சனியில் ஜென்மசனி தான் ஒரு உக்கிரமான நேரம். தற்போது கும்பராசிக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கிறதுனால சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.